ஒரு ஜமீன்தார் குதிரையில் வந்துகிட்டு இருந்தாரு. ஒரு ஏழை தெருவில் நடந்து வந்துகிட்டு இருந்தான். காலில் செருப்பு கூட இல்லை அவனுடைய காலில். இந்த வெயிலில் நடந்து வரும்போது கால் அப்படியே கொப்புளமா அவனுக்கு கொதிக்குது. அப்படியே கொடையும் இல்லை, தலைக்கு பிடிச்சிக்கிறதுக்கு கொடையும் இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? ஆனால் ஜமீன்தார் பாருங்க, குதிரையில் உட்காந்து வராரு, காலில் செருப்பு போட்டிருக்கிறாரு. அவருக்கு அதில் குதிரையில் ஒருத்தவங்க உட்காந்து கொடை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். கொஞ்சம் வெயிலுக்கு மரத்தடியில் ஓடி வந்து இந்த ஏழையும் நின்னா, ஜமீன்தாருடைய குதிரையும் இப்படி ஒதுங்கிச்சு ஒரு மரத்தடியில். இந்த ஏழை இப்படி நிமிர்ந்து பார்த்தா, என்ன கெட்டு போச்சு கேட்போம் அப்படின்ட்டு, ஐயா நீங்கள் குதிரையில் தானங்கய்யா போகிறீங்க, கால் ஒன்றும் சுட போகிறது இல்லை, என் கால் கொப்பளமாக போகுது, அந்த செருப்பு கொஞ்சம் கொடுக்கூடாதா அப்படின்னு. அவர் இப்படியே யோசிச்சார். அவன் கொஸ்டின் நியாயம் இருக்குது, அவன் கேள்வியில் நியாயம் இருக்குது. செருப்பை கட்டி விட்டார், போட்டுக்கோ அப்படின்னார். அது வந்த ஒன்று யோசிச்சான், நீங்கள் வெயிலில் குதிரையில் வேகமாக போயிடுவீங்க, நான் நடந்து போகணும், வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும், உங்களுக்கு கொடை அவசியம்னு நான் எனக்கு தோணலை, கொஞ்சம் அந்த கொடையை கொடுத்துடலாமே. அவர் யோசிச்சார். சரி சரி போனால் போகுது, இந்த அப்படி இந்த கொடையை பிடுங்கினார், வச்சுக்க அப்படின்னு கொடுத்தார். இவன் அதுக்கப்புறம் யோசிச்சான், நான் வயசானவன், நான் நடந்து போகிற போது இளைஞனாக இருக்க நீங்கள் குதிரையில் போனால் சரியாக இருக்குமா? அதனால பேசாமல் அந்த குதிரையையும் எங்கிட்ட கொடுத்துட்டா அப்படின்னு நான் பாருங்க. ஜமீன்தார் பெல்ட்டை கட்டிட்டார். ஓங்கி ஒரு அடி வச்ச. அறிவு இருக்காடா உனக்கு? ஒரு எல்லை கிடையாதா? செருப்பு கட்ட கொடுத்தேன், கொடை கட்ட, குதிரையை கேட்குறிய, அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? 2 அடி வச்சார் பாருங்க. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அடிங்க எஜமா, அடிங்க, எவ்வளவு வேணாலும் அடிங்க. ஏன் தெரியுமா? நீங்க அடிச்சாதான் கொடுக்க மாட்டீங்கிறது உறுதியாகுது. ஒருவேளை நீங்க அடிக்காம விட்டுருந்தா கேட்டுக்கலாமோ கேட்டுக்கலாமோ கேட்டுக்கலாமோன்னு இதே வருத்தத்திலேயே நான் வீடு போற வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பேன். இப்ப தெளிவா போச்சு, கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. வருத்தங்களாம். எந்த மனுஷனாவது இந்த உலகத்துல கொடுத்ததுல திருப்தி அடைஞ்சு போவானா?